Dear students, example 10.19, solve 2x plus 3y into dx plus y minus x into dy. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வேரியபிள் செப்பரபிளாக ஹோமோஜினியஸாக நமக்கு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல செஞ்சிக்க வேண்டியது கொடுத்துருக்கிற கொஸ்டினை dy by dx ஃபார்முக்கு மாற்றிடுங்க. இங்கே மாத்திரம் பாருங்களேன், 2x plus 3y into dx plus y minus x into dy equal to 0. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த dy ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இதை அப்படி கொண்டு போயிட்டேன் மைனஸ், அதுக்கப்புறம் dy இந்த dx இப்படி கொண்டு வந்துட்டேன், இதை இப்படி கீழே கொண்டு போயிட்டேன். இப்போ என்ன கொண்டு வந்துட்டோம், கொடுத்துருக்கிற கொஸ்டினை dy by dx ஃபார்முக்கு மாற்றி வச்சாச்சு. இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது ஹோமோஜினியஸாக இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸோட பவர் பார்த்தீங்கன்னா 1, ஸோ மல்டிப்ளை பை டி, ஏன்னா டீக்கும் பவர் 1, ஒய்யோட பவர் 1, ஸோ மல்டிப்ளை பை டி, ஏன்னா டீக்கும் பவர். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸோ ஒய்க்கு என்ன பவரோ அதுக்கு தகுந்த பவர் இருக்கிற மாதிரி ஒரு டியால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே டிஎக்ஸ், இங்கே டிஒய், இங்கேயும் டிஎக்ஸ், இங்கேயும் டிஒய். அப்போ இந்த எல்லா டீயும் கேன்சல் ஆகிட்டு மறுபடியும் கொஸ்டின் அப்படியே வந்துடும் பாருங்கள். அப்படி வந்ததுன்னா அது நமக்கு ஹோமோஜினியஸ்னு மீன் பண்ணும். பாருங்களேன், இங்கே டிஎக்ஸ், இங்கே டிஒய், இங்கே ஒரு டிஎக்ஸ், இங்கே ஒரு டி. இப்போ பாருங்கள் எல்லா டீயும் கேன்சல் ஆகிடுச்சா, அவ்வளோதான். அப்போ இது நமக்கு ஹோமோஜினியஸ் அப்படியே ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சரி, ஹோமோஜினியஸ் வந்ததுக்கப்புறமா நமக்கு ரெண்டு ஐடியா இருக்குது. ஒன்று y equal to vxன்னு வைக்கலாம், இல்லை x is equal to vyன்னு வைக்கலாம். இட் இஸ் dy by dx இருக்கிறதுனால நான் y equal to vxனே வச்சு போடுறேன். சி, அப்போது y equal to vxை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dy by dx ஆகிடும். v வச்சுக்கிட்டு x பண்ணிங்கன்னா 1 ஆகிடும், ப்ளஸ் x வச்சுக்கிட்டு v பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு x dv by dx. இப்போது இந்த வேல்யூவெல்லாம் கொண்டுட்டு போய் இந்த ஃபஸ்ட்டு 5 இக்குவேஷனில் அப்ளை பண்ணுவோம். என்ன பண்ணலாம், instead of dy by dx நான் போட போகிறோம். இந்த v plus x into dv by dx equal to இந்த இடத்துல இருக்கிற xக்கு பதிலாக என்ன போடுறோம், yக்கு பதிலாக vx. அப்போ இந்த 2x 3 into yக்கு பதிலாக vx, இந்த x yக்கு பதிலாக vx. இப்போ பாருங்களேன் எல்லா xும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு என்ன மட்டும் கிடைக்கும், 2 plus 3v by 1 minus vன்னு கிடைக்கும். இந்த பக்கம் இருக்கிற v இந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன். இப்போது LCM என்ன நடக்கும், 2 plus 3v, இந்த 1 minus vயோட இந்த மைனஸ் v மல்டிப்ளை பண்ணும்போது 1 into minus v minus v, minus into minus plus v into v, v square, சேம் denominator. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிம்ப்ளை பண்ணலாம். எப்படி, 2 3v minus v ஆகிடும், 2v ஆகிடும், இந்த v square by 1 minus v. இந்த பக்கம் நமக்கு ஏற்கனவே இருக்கிற x dv into dvx. இப்போ வேரியபிள் செப்பரபிள், v எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம், x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகும். என்ன ஆகும், கிராஸ் மல்டிப்ளை, 1 minus v மேலே போயிடும், இது கீழே வந்துடும், இன்டூ dv. இந்த பக்கம் மல்டிப்ளாக இருக்கிற x இந்த பக்கம் போச்சிங்கன்னா உங்களுக்கு டிவைட் ஆகிடும். அப்போ 1 by x இன்டூ இந்த dx. சரியாக போச்சுங்களா, வேரியபிள் செப்பரபிளாக முடிச்சிட்டோம். இப்போது ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன். என்ன நடக்கும், எப்பயுமே இன்டகிரேஷன் பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் செக் பண்ணி பாருங்கள். இந்த டெனாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் வந்துட்டால் நம்ம லாக் யூஸ் பண்ணலாம். செக் பண்ணி பாருங்களேன், இங்கே v ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2v, இங்கே 2v பண்ணிங்கன்னா 2, அதாவது மேலே என்ன இருந்திருக்கணும், 2v + 2 அப்படின்னு இருந்திருந்தால் இதுக்கு ஆன்சர் லாக் ஆஃப் த டெனாமினேட்டர்னு போடலாம். ஆனால் இங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், இந்த நியூமரேட்டரை இதுக்கு தகுந்த மாதிரி மாற்ற முயற்சி பண்ணலாம். எப்படி பண்ணலாம், இங்கே மிஸ் ஆகிறது 2. இப்போ பாருங்களேன், இங்கே 1ஓட மல்டிப்ளை பண்ணால் 2ஓட 1ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 2 ஆகிடும், இதுவும் 2vயாக மாறும். அப்போ என்ன பண்ணுறேன், மேலே ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் அட்ஜஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸு, ஆனால் இங்கே பாருங்கள் 2v அப்படின்னு வர்றது இங்கே மைனஸாக இருக்குது, +2ஆக வர வேண்டியது +2ஆக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு மைனஸை வெளியே எடுப்போம். அப்போ என்ன ஆகிடும், இது -2v +2v ஆகிடும், இந்த +2 -2 ஆகிடும். இந்த சேம் டினாமினேட்டர் ரைட் சைடில் எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ மறுபடியும் இன்னொரு சேஞ்ச், இங்கே v ஸ்கொயர் ப்ளஸ் v இன்ஸ்டெட் ஆஃப் 2v -2 இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், எனக்கு இப்போ பிரச்சனை இந்த -2, இந்த -2 எப்போ +2 மாத்திரம்னு பாருங்களேன், 2 -4. சரியா போச்சா பாருங்கள். இப்போ 2 -4 மீன்ஸ் -2, நமக்கு தேவையான +2 வந்தாச்சு. இப்போ செக் பண்ணி பாருங்கள், டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்குலாம் வந்துடும் 2v பண்ணிங்கன்னா 2 becomes 0 வந்தாச்சு பாருங்கள். 2v + 2
2v plus 2. இப்போ இன்னொரு வேலை செய்யலாம். இந்த 2v plus 2 by the denominator minus இந்த 4 by இந்த denominator அப்படி பிரிச்சுக்கிட்டா நமக்கு இன்னொரு வேலை சுலபமாக முடியும். இப்போ பாருங்களேன், இந்த minus 1 by 2 இந்த 2v plus 2 by first denominator minus அந்த 4 அதே denominator. இப்போ இப்படி பிரிச்சிட்டோம். இப்போ எதுக்கு இது யூஸ் ஆகும்னா, இந்த இடத்துல இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. இந்த -1 by 2 இது வேல்யூ log அப்படின்னு. இப்போ எனக்கு பிரச்சனை இந்த இடத்துல தான். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ப்ளஸ் இந்த -1 by 2 உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 by 2 மேலே ஒரு 4 v² + 2v + 2 அதன் டினாமினேட்டர். இப்போ கரெக்டாக எல்லாம் பிரித்து வச்சுருக்கேன். இந்த -1 by 2 உள்ளே பிரிச்சுக்கிட்டேன், இந்த -1 by 2 உள்ளே பிரித்து கொடுத்தாச்சு. இதுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது, லாகுன்னு தெரியும். இப்போ இங்கே கவனிங்க, இந்த 2 இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 2 1 by இந்த v² + 2v + 2 இருக்கும். இதையும் நான் ஃபேக்டர் பண்ணி எழுதிக்கிட்டேன். எப்படின்னு பாருங்கள், v + 1 whole square + 1 square. இது உங்களுக்கு ஃபேக்டர் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதாவது v² + 2v இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் v என்ன இருக்கோ அதில் பாதி, இங்கே 2 இருக்குது, அப்போது அதில் பாதி 1 ஸ்கொயர் பண்ணுறோம், 1 மைனஸ் பண்ணுறோம், ஏற்கனவே இருக்கிற அங்கே 2. இப்போ பாருங்களேன், இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணிங்கன்னா a² + b² / 2ab. இந்த v இந்த 1 இந்த vயோட கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்போ v + 1 whole square இங்கே 2 1 ஸ்கொயர்னா 1, அப்போ 2 - 1 1ன்னு வந்துடும். ஸோ இப்படி கூட கண்டுபிடிச்சி போட்டுக்கலாம். இப்போது ஆஸ் யூஷுவல் என்னாச்சுங்க, இதோடைய இன்டகிரேஷன் -1 by 2 log of the denominator plus 2. இது என்ன ஃபார்முலா இருக்குது, 1 by x² + a². 1 by x² + a² இன்டகிரேட் பண்ணிங்கன்னா tan inverse of x by a 1 by aன்னு வரும். ஏங்கிறது இங்கே 1, ஸோ 1 by 1 நான் விட்டுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 2 tan inverse of v + 1 by 1 = 1 by x பண்ணிங்கன்னா log x. எப்போயும் ஆட் பண்ணுற அந்த c கான்ஸ்டன்ட். சரி, இப்போது நமக்கு இந்த ஃபார்முலா நிற்கிறோமா. இப்போ எனக்கு இந்த மைனஸை எடுக்கலாம். எப்படி பண்ண போகிறேன், the whole thing multiply by -2 போட்டிங்கன்னா இது ப்ளஸ் ஆகிடும். இங்கே மைனஸ் 1 by 2ஆல் டிவைட் பண்ணுறதுனால என்ன ஆகிடுங்க, 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 2 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆச்சு. இந்த v + 1 இது -2 log x, இங்கே -2c மாறும். நமக்கு நல்லா தெரியும், கான்ஸ்டன்ட்டோட கான்ஸ்டன்ட்டோட இன்னொரு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணும்போது மறுபடியும் இது c தான், நோ ப்ராப்ளம், அதை அப்படி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், லாகா எங்கெங்கெல்லாம் வியோ அங்கெல்லாம் நான் y by x போட போகிறேன். ஏன்னா நான் முதலே அஷ்யூம் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன, y = vxன்னு. அப்போது vக்கு என்ன கொடுக்கலாம், y by x. அப்போது v² னா y² / x², v னா y by x + 2. அடுத்தது இந்த log x². இந்த பக்கம் இருந்து என்ன பண்ணிட்டேன், இந்த -2வை இப்படி கொண்டு வந்தால் +2ஆக மாறும். அந்த 2 தூக்கி நான் மேலே போட்டிருக்கேன், பவர் ரூம். அப்போ இந்த -4 tan inverse of vக்கு பதிலாக y by x + c. நீங்கள் இது வரைக்கும் எழுதிட்டு அப்படியே விட்டுட்டா கூட உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, வேரியபிள் செப்பரபிளை எடுத்து இன்டகிரேஷனை முடிச்சுட்டு இந்த வியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலே போதும், யூ கேன் கெட் ஃபுல் மார்க். பட் புக் ஆன்சருக்காக என்ன பண்ணுற மறுபடியும் log a + log b. அப்போ எனக்கு என்ன தெரியும், log of a into b, log a + log b, log a into b ன்னு போட்டிருக்கேன். அப்புறம் இந்த x² உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது x² கேன்சல் ஆகிட்டு y², இந்த x²க்கும் x கேன்சல் ஆகிட்டு 2xy, இந்த 2 × x², 2x². இது எப்பயும் மாறலை. 4 tan inverse of x + y by x = c. நான் இங்கேயும் எல்சிஎம் எடுத்து வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் நான் பண்ணலை. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் நத்திங் பட் log of y² + 2xy + 2x² minus 4 tan inverse of x + y = x + y by x = c. கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின் தான், பட் ஈஸி. தைரியமாக போடுங்க, கண்டிப்பாக ஆன்சர் வரும்.